எவ்வளவு செஞ்சவருக்கு என்னால இந்த சின்ன உதவி கூட செய்ய முடியலன்னா எப்படிப்பா? மார்க்கெட்ல எனக்காக பறிஞ்சு பேச போய் தானே அவருக்கு அடியப்பட்டது. இந்தாங்க. அண்ணா, வாமா பிருந்தா. சந்தானா எப்படி இருக்காரு? ஓஹோ, என் பேரு என் புருஷன் பேர்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் பிருந்தா கோவப்படுற? சந்தானத்தை நான் வீட்டுல வந்து பார்க்கலையே தவிர அவரை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பிரச்சனை, அது முடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். இப்ப நான் அதை பத்திலாம் பேச வரலண்ணே. என்ன உன் தலையில கையில காயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசா அடிபட்டுச்சு. ஓஹோ, லேசா அடிபட்டதுக்கு தான் இப்படி கட்டு போட்டிருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே உன் பேச்சு. இவங்களை யாரும் தப்பா பேசினாங்கன்னு அவங்களோட தானே நீ சண்டை போட்டிருக்க? எனக்கு தெரிஞ்சவங்க பாத்துட்டு வந்து என்கிட்ட காலையில தான் சொன்னாங்க. பதறி போய் ஓடி வர என்னாச்சோ ஏதாச்சோன்னு. உன் கூட பிறந்த 3 தங்கச்சிங்க இருக்கும். யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருந்தீனா உன்னை வந்து பார்த்து ஒத்தாசை பண்ணிருப்போம்ல. ஏன நீ என்ன அனாதையா? இல்லம்மா, காயெல்லாம் பெருசா இல்ல. அதான் காரணமா? இல்ல நீ வந்து என் புருஷனை பார்க்காதனால நானும் வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? உன்ன மாதிரி மனசு எனக்கு இல்லன்னு காயத்துக்கு தகுந்த மாதிரி பாசம் வந்துருமா என்ன? எதுவா இருந்தாலும் ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. யாரோ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நமக்கு சம்பந்தப்பட்டவங்களோட பிரச்சனைய நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க சொல்லி கேட்கும் போது வலிக்கும்ன, ரொம்ப அவமானமா இருக்கும். ஏங்க, நீங்க கூட தானே இருந்தீங்க, நீங்களாவது ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லன்னு தான் இருந்தேன், ஆனா இவர் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்காக நீங்க சொல்லாம இருந்துருவீங்களா? இல்ல போன் பண்ணி சொன்னா இப்ப நீங்க செஞ்ச வேலையில நான் செஞ்சா உங்க பிரச்சனையை யாரு கவனிப்பாங்கங்கிற பயமா? இதெல்லாம் பார்க்கும் போதே புரியுதே, தங்கச்சி புருஷன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை பார்க்க வராம உங்களை காப்பாத்த துடிக்கிறாருன்னு. உங்க சுயநலத்துக்காக அண்ணன் தங்கச்சி பாசத்தை பிரிச்சிடாதீங்க. பிருந்தா, இது ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன காயம். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? அதனாலதான் சொல்லல. இத பத்தி பேசுறதுக்கும் பயப்படுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, சம்மந்தப்பட்டவங்க எட்டு நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. சம்பந்தமே இல்லாதவங்க ஒட்டி உறவாடுறத பாக்குறதுக்கு என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? பிருந்தா, இது ஒரு சின்ன விஷயம், இத பெருசுபடுத்தாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததும் உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததும் ரெண்டுமே தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் அண்ணன் தங்கச்சி எல்லாம் பிரிக்கிறேன் அப்படி இப்படின்னு தப்பா பேசாதீங்க. முரளி, நீங்க மறக்காம லஞ்ச் எடுத்துட்டு போங்க, மாத்திரை சாப்பிடுங்க. நான் வரேன். சரி பிருந்தா, சொல்லாம இருந்தது ஏன் தப்புதான். அதுக்காக ஏன் அவங்கள சத்தம் போடுற? நீ பேசுறது தப்புமா. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அடுத்தவங்களுக்கு அவங்களால நல்லதுதான் நடக்கும். பிரச்சனை அவங்களுக்கானது மட்டும் இல்ல, எங்க பேங்க்கானது. அதை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை புரியாம பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு, ஓகே? லஞ்சுன்னு சொன்னாங்களே, அவங்க தான் கொண்டு வந்தாங்களா? ஆமாமா. ஓ, அவங்களுக்காக சண்டை போட்டதுக்கான சன்மானம் அது. மறுபடியும் ஆரம்பிக்காத. எங்க 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல நட்பு இருக்கு, அதை கொச்சப்படுத்திடாத. சரிண்ணே, பேசல. நான் கிளம்புறேன், உடம்பு பாத்துக்கோ. சரிம்மா. எனக்கு அடிபட்டு இருக்கிற விஷயத்த தங்கச்சிங்க கிட்ட சொல்லாத. உன்ன மாதிரி அவங்களும் பதறி போயிடுவாங்க. நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன், ஓகேவா? சரிண்ணே, நான் வரேன். சரி, ஓகே.
சுந்தரி, சுந்தரி, கார் கீயை டேபிள் மேல வச்சிருந்தேன் பாத்தியா? நான் பார்க்கல. எதுக்கும் செல்ஃப்ல இருக்கான்னு பாருங்க. ஷெல்ஃப் இல்லையா? இங்க இருக்கு பாரு. பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்க எடுத்து வச்சிருக்கா. என் பையனுக்கு அவன் முறை பண்ண கட்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள உங்க முடிவை மாத்திக்குங்க. என்ன மாப்பிள, வீட்டுக்கு வந்தாலும் வான்னு கூட உள்ள கூடாம ஏன் வந்தங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. போ. நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு மரியாதை கூட யாரும் வந்து எட்டி பார்க்கல. என்ன மாப்பிள இதெல்லாம்? வந்தது தெரியாது, அப்புறம் எப்படி எட்டி பார்க்க முடியும்? வந்து பார்த்தா தானே தெரியும். சரிதான் சரிதான், தப்புதான். தங்கச்சி கூப்பிடுங்க. சுந்தரி, 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 ஏ சுந்தரி. ஏன்பா இப்படி கத்துறீங்க? அம்மாடி மருமகள, நீ வீட்டுல தான் இருக்கியா? ரொம்ப நல்லதா போச்சு. வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட தெரியாதாமா உனக்கு? மாப்பிள, தங்கச்சி கூப்பிடுங்க. அதான் கத்திட்டு இருக்கேனே. சுந்தரி, சுந்தரி. வாங்கண்ணே. பாத்தியா, வாங்கன்னு மதிச்சு கூப்பிடுற வீட்டுக்கு தான் நாங்க வருவோம். ஏன்னா எங்களுக்கு மரியாதை முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம் தான். வாங்கன்னு மரியாதையை கூப்பிட்டீங்க, சரி, ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோட வந்திருக்கமே, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிளான்ல வந்திருக்கேன்னு யாருக்கு தெரியும்? எதுக்கு வந்தீங்க நீங்களே சொல்லுங்க. அப்படி கேளுங்க. என்னடா காமெடியா சொல்றேன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இப்போ சீரியஸாவே கேட்கிறேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க எந்த முடிவு எடுக்கலனா என்ன அர்த்தம்? அத பத்தி கேட்டு போலாம் தான் வந்திருக்கோம். இந்த பாரு ஜம்பு, நான் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்க வரல. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கிறதா முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்கலாம்னு வந்திருக்கோம். ஏய், இத பார், ரொம்ப பேச்செல்லாம் வேணாம், தெரியுதா? என் பொண்ணும் பையனை குடிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கேன். சொன்னதுதான், முடியாதையா? சபாஷ், உங்க கிட்ட இருந்து இந்த பதில தான் எதிர்பார்த்த மாப்ள. நான் சொன்னா நம்புனீங்களா? இப்ப பாத்தீங்களா? இன்னையே அங்கே நிக்கிறீங்க. உள்ள வாங்க மாமா. வாங்க சித்தப்பா, வாங்க மாமா, எல்லாரும் வாங்க. வாங்க மாமா. என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன். வரவேற்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, செயல்பாடு தான் சரியில்லை. இப்போவாத நான் சொன்னதை நம்புறீங்களா? இவர் நல்லவர், வல்லவர், நானும் தெரிஞ்சவர், பொண்ணை முறையா கேட்டுப்பாரு, கொடுப்பாருன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன சொன்னாரு? உங்க எல்லார் காதுல விழுந்துச்சா? அவசரப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம். இத பார் சந்திரசேகர், நீ படிச்சவன், 4 விஷயம் தெரிஞ்சவன். சந்திரசேகர், நாங்க எல்லாம் உன் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம். இப்ப நீ பேசுனத கேட்கும் போது எங்க மனசுக்கு ஒப்புளப்பா. அட என்னமாமா வளவலன்னு பேசிக்கிட்டு, நீங்க நேர விஷயத்துக்கு வாங்க. ஆமாப்பா சந்திரசேகர், நாங்க நேரடியா விஷயத்துக்கே வரோம். அசோக்கு காவியோட முறை பையன். அவனுக்கு தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஊருக்காரங்க நாங்க பேசி முடிச்ச பஞ்சாயத்து. சித்தப்பா, நீங்க பெரியவங்க, உங்க பேச்ச மீறி பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இது உங்க காலம் மாதிரி இல்ல. முறை பையன் தான் முறை பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அது சட்டப்படி தப்பு. நெருங்கின சொந்தங்கள்ல கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அறிவியல், மருத்துவம் எல்லாம் சொல்லுது இல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி கட்டிக்க போற காவியாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
இஷ்டம் இல்லாத பொண்ணை வலுக்கட்டாயமா பண்ணி வச்சா நாளைக்கு 2 பேருடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும். பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும் தானே நாம கல்யாணத்தையே பண்ணி வைக்கிறோம். அந்த சந்தோஷமே இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிறேன். அதனால தான் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அட என்னப்பா நீ புரியாம பேசுற? ஊரு உறவு, சொந்த பந்தம் இத பத்தி எல்லாம் உன் பொண்ணுக்கு என்னப்பா தெரியும்? நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு இல்லைங்க, அவ படிக்கிற பொண்ணு, விவரம் தெரிஞ்சவதான். சொந்த பந்தத்தை பத்தி எல்லாம் அவளுக்கு தெரியும். காவியா படிக்கணும்னு ஆசைப்படுறா. படிக்கட்டும், கல்யாணம் பண்ண பிறகு படிக்கட்டும். என்னப்பா சொல்ற? மாமா காவியா என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும் மாமா. நான் வேணான்னு சொல்ல. இது பாருங்க, விட்டா மச்சான் பேசிக்கிட்டே இருப்பாரு. எத்தனையோ தடவை இதே காரணத்தை கேட்டு கேட்டு என் காது புடிச்சு போச்சு. அதே காரணத்தை மறுபடியும் கரைச்சி உங்க காதெல்லாம் ஊத்தலான்னு பாக்குறாரு. பேச்ச பார்த்தாம நேரா விஷயத்துக்கு வாங்க மாமா. ஏண்டி குத்துக்கால நினைக்கிற சொல்ல? ஆமாங்க, கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் சொன்னார்னா அது நடந்தே தீரும். அவர்கிட்ட பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவரே சொல்லிட்டாரு பையனுக்கு சொந்தத்துல தான் பொண்ணு அமையன்னு, அதுவும் வடக்கு திசைன்னு ரொம்ப சரியா சொன்னாரு. அதுபடிதான் இப்ப எல்லாம் அமைஞ்சிருக்கு. பாத்தீங்களா மாப்ள, கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் சொன்னது அப்படியே நடக்க போகுது. இதுக்கு மேல வேற என்ன சொல்ல போறீங்க? கேட்டியாப்பா சந்திரசேகர்? ஜாதகம் இப்படி இருக்கும்போது நாம ஏன்பா அதை தடுக்கணும்? சித்தப்பா நான் அப்பா இதோ பாருங்க, நீங்க எல்லாரும் பேசுறது சரியே இல்ல. என்னோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நான் தான், நான் மட்டும்தான். அதுல தலையிட எங்க அப்பா அம்மாவுக்கே உரிமை கிடையாது. நான் மேஜர், தன்னிச்சையா முடிவெடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல தலையிட்டீங்க அப்புறம் நீங்க எல்லாரும் தேவையில்லாம கம்பி எண்ண வேண்டியிருக்கும். அடடா, என் மருமக என்னமா பேசுறா? இததானே கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் சொன்னாரு. அசோக கட்டிக்க வரவ வக்கீல் மாதிரி பேசுவான்னு சொன்னாரு. அதே மாதிரி பேசுறாளே, இதுக்கு மேல என்ன வேணும்? பெரியவங்க நீங்களே சொல்லுங்க. இந்த பரமா காவியா, இந்த சட்டம், கோர்ட்டு, போலீஸ் இத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. இது சொந்த பந்தம் சம்பந்தப்பட்ட ஊர் பஞ்சாயத்து. நாங்க தான் எல்லாமே. சந்திரசேகர், நாங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். காவியா அசோக் கல்யாணம் நடக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ என்ன சொல்ற? என்ன எல்லாரும் விரட்டுறீங்களா? நம்ம ஊர் உறவுக்காரங்க, நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். விட்டா ரொம்ப தான் பேசுறீங்க. மரியாதை எல்லாரும் வெளியில போங்க, இல்லாட்டி போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். டேய் அசோக், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? காவியா கழுத்துல தாலியா கட்டுப்பா. நம்ம ஊரு பஞ்சாயத்தா போலீஸான்னு பாத்துறலாம். டேய் சொல்றத கேளுடா. சொன்னா கேளு. டேய் கைய விடுங்க மாமா. சொல்றத கேட்க மாட்டேடா. அசோக் வேணாம். டேய் கைய விடுங்க சொல்றதே. காட்ட மாதிரி அசோக் நீ சும்மா இருப்பா. சொல்லுங்க. வேண்டாம். விடுங்க மாமா. ஏய் அசோக் சொல்றத கேளுடா. அசோக் டேய் விடுடா. வேண்டாம். விட போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. தப்பா சொல்லுங்க. சொன்னா கேளு அசோக். வேண்டாம். ஐயோ சொல்லுங்க. அப்பா நான் போலீஸ் ஃபோன் பண்றேன். விடுங்க. அராஜகமால இருக்கு. விடுங்கடா. மாமா பாத்துக்கிட்டு. மாமா போலீஸ் போலீஸ் சார் மாமா போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. போன் போடுங்க மாமா. சார் இங்க என்ன பொண்ணை விட கேப்பா. விடுங்க. 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 நான் கொண்டு போறேன். விடுங்க. போலீஸ்ல வேணாம். விடுங்க. சொல்றேன் விடுங்க. ஏய் அசோக் பிடிப்பா. ஏய் கல்யாணம் பண்ணி விடுடா. விடுங்க.
அசோக் கிட்ட சொல்லுங்க நீ வேண்டாம்னு சொல்லுங்க நீ வேண்டாம்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சொல்லுங்க நீ அண்ணி சொல்லுங்க நீ கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் சொன்னாரு கல்யாணத்துல கலாட்டா நடக்கும்னு. அவர் சொன்னபடியே எல்லாம் நடக்குது. அசோக் வேணாடா. கேளுப்பா. அண்ணி சொல்லுங்க நீ. ஐயோ ஜம்பு, ஜம்பு, பையனை சொல்லு. அசோக் ஐயோ வேண்டாம். சொல்லுங்க கேளுடா. அசோக் வேண்டாம் அசோக் வேணாடா. வேண்டாம் அசோக் அசோக் வேண்டாம். அசோக் வேணாம். யோ, விடுயா. சரி ஒத்துக்கிறேன். சந்திரசேகர், இப்போ நீ என்ன சொல்ற? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை முறைப்படி ஆடம்பரமா கட்டி கொடுக்க விரும்புறேன். நான் 4 நட்சத்திரம் பார்த்து நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். மாமா இப்ப இவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி நான் உங்களை கூட்டு வர முடியுமா? இந்த ஆளை எப்படி நம்புறது? கேளுங்க. நீ சொல்றதும் சரிதான். சந்திரசேகர், இதுக்கு நீ என்ன சொல்ற? நம்ம குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன். என்னம்மா, அப்பா மேல உனக்கு கோவமா? ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டீங்களேப்பா. நான் ஒண்ணும் பொம்மை இல்லப்பா, உயிர் உள்ள பொண்ணு. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கு. அத புரிஞ்சுக்கோங்கப்பா. இங்க பாரு காவியா, உன் ஃபீலிங் என்னன்னு எனக்கு புரியுதுமா. இல்லப்பா, நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. அப்படி புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்க. இல்லம்மா, இதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. உன் மேல உள்ள ஆசையிலயோ இல்ல சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்திலயோ அவங்க உன்னை கல்யாணம் பண்ணல. முழுக்க முழுக்க சொத்து, பணம், நகை இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் அவங்க உன்னை கட்டி வைக்க நினைக்கிறாங்கம்மா. அந்த வீட்டில் நீ சந்தோஷமா வாழ முடியாதுன்னு எனக்கும் தெரியும் காவியா. அப்புறம் ஏப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க? வேற வழி இல்லம்மா காவியா. ஊர்க்காரங்க மத்தியில என்னால எதிர்த்து எதுவுமே பேச முடியல. ஊர்க்காரங்களா இருந்தா என்னப்பா? நாம எதுக்கு அவங்களுக்கு பயப்படணும்? இது என்ன அந்த காலமா? பிரச்சனை பண்ணா கோர்ட் போலீஸ்னு நாம போலாமேப்பா. வேற ஆளுங்கன்னா அப்படிலாம் பண்ணலாமா? இவங்கெல்லாம் நமக்கு நெருங்கின சொந்தம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்க உதவி நமக்கு தேவைப்படுமா? அதுவும் இல்லாம நம்ம கிராமத்துல உள்ள சொத்தை விற்கிறதுல சிக்கலை உண்டு பண்ணுவாங்க அவங்க. அங்க இருக்கிற சொத்தை ஊர்ல உள்ளவங்க தான் வாங்குவாங்க. அவங்கள இவங்க வாங்க விடாம பண்ணிடுவாங்க. அப்படியே யாராவது எதிர்த்து வாங்கினாலும் அவங்கள விவசாயம் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த நிலம் யாருமே வாங்காம கிடக்கும். அதனாலதான்
வேற வழி இல்லாம சம்மதிக்க வேண்டியதா போச்சு. நீங்க எந்த சூழ்நிலையில சம்மதிச்சிருந்தாலும் சரி, என்னால அந்த அசோக் கல்யாணம் படிக்க முடியாதுப்பா. நானும் சித்தார்த்தும் தான் பழகுறது உங்களுக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்து எப்படிப்பா இதுக்கு சம்மதிச்சீங்க? எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சித்தார்த்து கூட மட்டும்தான். அப்படி இல்லன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது.